அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிகழக்கூடிய இந்த காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா அடுக்கடுக்கான பெயர்ச்சிகள், கிரகங்களுடைய பெயர்ச்சிகள் நடைபெறுகிறது. அதாவது கிரகங்களில் முக்கிய கிரகங்களாக கருதப்படுவது அப்படின்னு சொன்னால் சனி பகவான் சொல்லலாம், குரு பகவான், ராகு கேது பகவான் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவர்களுடைய பெயர்ச்சி, நகர்வு, பார்வை, சஞ்சாரம் பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் 12 ராசிக்காரர்கள் மத்தியிலுமே தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது. அந்த வகையில் ஏற்கனவே பார்த்தோம் அப்படின்னா சனி பகவானினுடைய பெயர்ச்சி நடைபெற்று சனி பெயர்ச்சியினுடைய பலன்கள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் மே மாதம் 14ஆம் தேதி குரு பகவானினுடைய பெயர்ச்சி நடைபெற போகிறது. அதை அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ராகு கேதுடைய பெயர்ச்சி நடைபெற போகிறது. இப்படி கிரகங்களினுடைய தொடர்ச்சியான பெயர்ச்சியின் காரணமாக பார்த்தோம் அப்படின்னா 12 ராசிக்காரர்கள் மத்தியிலுமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த பெயர்ச்சிகள் அமையப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே மிகப்பெரிய அளவில் விளைவுகளை ஏற்படுத்தும். அது நன்மையாகவும் இருக்கலாம், தீமையாகவும் இருக்கலாம். சில ராசிக்கு அது அதீதமான அதிர்ஷ்டத்தை தரும், சில ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் துரதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும். எந்த கிரகங்கள் என்ன மாதிரியான பலன்களை 12 ராசிக்காரர்களுக்கும் வழங்கப்பெற போகிறது அப்படிங்கிறத தொடர்ச்சியாக நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது கன்னி ராசி அன்பர்களுக்குரிய பலன்களை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த கிரகங்கள் கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு நன்மையை ஏற்படுத்த போகிறதா, அதிர்ஷ்டத்தை தரப்போகிறதா, அல்லது துரதிர்ஷ்டத்தை ஏற்படுத்த போகிறதா, என்ன மாதிரியான விஷயங்கள் அவங்க கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றின தகவலை தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். அதிலும் கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பதிவு மிக மிக அவசியமான ஒன்று. நீங்கள் கன்னி ராசிக்காரர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில், இல்லை உங்கள் வீட்டில் யாராவது கன்னி ராசி அன்பர்கள் இருக்காங்க, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க, நண்பர்கள் அப்படின்னு யாராவது கன்னி ராசியில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த பதிவு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். ஏன்னா நடக்கக்கூடிய இந்த கிரக பெயர்ச்சிகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையக்கூடிய கிரகங்களுடைய மாற்றங்கள். அதனால் இதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையினுடைய நகர்வுகளை நீங்கள் அமைச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய நல்லது அப்படின்னு சொல்லலாம். வரக்கூடிய பிரச்சனையாகட்டும், இல்லை வரக்கூடிய விளைவுகளாகட்டும், அதை உங்களால் தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இன்றைக்கி பதிவுக்குள்ளே நாம் போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சனி பகவானினுடைய தாக்கத்தில் சிக்கியிருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு இந்நேரம் ஒரு கலவையான நிலைகளை ஏற்படுத்தியிருக்கும். நன்மை தீமை அப்படின்ட்டு ஒரு கலவையான நிலைகள் வந்திருக்கும். குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த ஒரு அளவுக்கான நிம்மதி, சுபிக்ஷம் கிடைக்க பெற்றாலும் பணியிடத்தில் வேலை பளு அதிகமாக இருந்திருக்கும். அதே மாதிரி பொருளாதார நிலைமை அப்படிங்கிறது ஒரே சீராக இருந்திருக்காது. அதாவது நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இருந்திருக்காது. அதுலேயும் ஒரு ஏற்றத்தாழ்வு, ஒரு கலவையான நிலை, திடீர் பணவரவு இருக்கும், அந்த பணவரவுக்கு நிகரான செலவினங்கள் இருக்கும். இந்த மாதிரியான நிலைகள் பொருளாதாரத்திலையும் ஏற்பட்டிருக்கும். இந்த மாதிரியான பல நிலைகளில் தான் நீங்கள் இப்போ இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லலாம். மே மாதம் 14ஆம் தேதி நடைபெறக்கூடிய அந்த குரு பகவானினுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த பெயர்ச்சி பல வகைகளில் உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது. அடுத்து நடக்கக்கூடிய ராகு கேது பெயர்ச்சியின் போது ஏற்படக்கூடிய விளைவுகளை காட்டிலும் இந்த பெயர்ச்சி உங்களுக்கு பல நன்மையை ஏற்படுத்தும். ராகு கேதுவால் உருவாகக்கூடிய பிரச்சனையாகட்டும், இல்லை சனி பகவானால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளாகட்டும், ரெண்டுத்தையும் தவிர்க்கக்கூடிய வகையில் குரு பகவானினுடைய பெயர்ச்சி அவருடைய பலன்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம். இந்த 2 கிரகங்களின் தாக்கத்தால் ஏற்படக்கூடிய விளைவுகளை தவிர்க்க குரு பகவானினுடைய பெயர்ச்சி மிக அளவில் சாதகமாக இருக்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அப்படின்னு நான் சொல்லணும். அந்த அளவுக்கு இந்த காலம் குரு பகவான் உங்களுக்கு பல வகைகளில் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கப்பட போகிறாரு. வேலையில் அதிகப்படியான நன்மைகளை உருவாக்குவார். பொருளாதார ரீதியான வளமையை ஏற்படுத்த போகிறாரு. அதே மாதிரி நீங்கள் நினச்சபடி நடப்பதற்குண்டான
சூழ்நிலையை வந்து உருவாக்குவார் அப்படின்னு சொல்லலாம். ஆரோக்கியத்திலையும் ஓரளவுக்கு மேன்மை தங்களுக்கு ஏற்படுங்க. அதே மாதிரி குடும்பத்தில் நிலவி வரக்கூடிய அந்த கலவையான நிலைகள் அப்படிங்கிறது ஓரளவுக்கு மாற ஆரம்பிச்சிடும். கணவன் மனைவிக்கு இடையில நல்ல அன்பு, ஒற்றுமை, அந்யோன்யம் பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலம் தங்களுக்கு இருக்கப்பெற போகிறது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பிற கிரகங்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய பலன்களும் உங்களுக்கு பெரும்பாலும் சாதகமான நிலைகளில் இருக்க பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா சுக்கிரனுடைய பெயர்ச்சி ஆகட்டும், இல்லை அதுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நவக்கிரகங்களினுடைய பெயர்ச்சிகள் வந்து சஞ்சாரம், பார்வை, கூட்டணி, சேர்க்கை, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. பெரும்பாலும் நன்மையை தான் உங்களுக்கு தரும். அதில் வந்து எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதே சமயம் சின்ன சின்ன விளைவுகளை அவ்வப்போது எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அந்த விளைவுகள் கூட உங்களுக்கு பெரிய அளவில் வந்து பாதிப்புகளை ஏற்படுத்தாது அப்படிங்கிறது வந்து குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதனால் பெரிய அளவில் நீங்கள் இந்த நேரத்தை நினச்சி பயப்பட வேண்டாம். கடந்த காலத்தில் படாத கஷ்டம் பட்டிருப்பீங்க, படாத துன்பங்கள் பட்டிருப்பீங்க, ஒரு நிம்மதியே இருந்திருக்காத ஒரு வாழ்க்கையை அனுபவிச்சிருப்பீங்க. ஆனால் இப்போ வரக்கூடிய காலங்கள் வந்து நிம்மதி பெருமூச்சு விடுவதற்கு ஒரு நேரமாவது உங்களுக்கு கிடைக்கும். அந்த அளவுக்கான ஒரு சுபமான காலமாக இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு அமைய பெறப்போகிறது அப்படின்னு தான் சொல்லணும். சிறிது சிறிதாக உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே விலகி நன்மைகள் அதிகமாக ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் இருக்கிறது. கடந்த காலத்தோடு இந்த காலத்தை நீங்களே ஒப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே வந்து தெரிய ஆரம்பிக்கும். போன மாதம் ஆகட்டும், இல்லை கடந்த ஒரு 2-3 மாதங்கள் ஆகட்டும், 6 மாதங்கள் ஆகட்டும், எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம், அதுலேருந்து ஓரளவுக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் வந்து உங்களுக்கு உருவாகும். அதற்குரிய ஒரு கால சூழ்நிலைகளும் உங்களுக்கு இருக்க பெறும் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த காலம் வந்து உங்களுக்கு பிரச்சனைகளில் இருந்து வெளியில் வரக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு கால சூழ்நிலையை வந்து குரு பகவான் உருவாக்குவார் அப்படின்னு சொல்லலாம். சனி பகவானும் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு உங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் அவர் மூலமாகவும் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது அவர் வந்து பிற கிரகங்கள் சூரிய பகவானோடு சேர்ந்து அவர் கொடுக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு அமோகமாக இருக்கும். அதே மாதிரி ராகு கூட சேர்ந்து அவர் கொடுக்கக்கூடிய பலன்கள் வந்து மோசமான விளைவுகளை ஏற்படுத்தலாம். அதே சமயம் வந்து குரு பகவான் மற்றும் சனி பகவான், அது மட்டும் இல்லாமல் சூரிய பகவான் இணைந்து தரக்கூடிய பலன்கள் உங்களுக்கு அமோகமான அதிர்ஷ்டத்தை தரும். இது எல்லாமே சனியும் ராகுவும் இணைந்து தரக்கூடிய பலன்களை காட்டிலும் அதிகபட்சமாக இருக்கும். அதாவது அதிகபட்சமான நன்மையை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். அப்போது ராகு கேதுவால் கிடைக்கக்கூடிய கெடுபலன்கள் கூட உங்களுக்கு ஓரளவுக்கு தவிர்க்கப்படும். இல்லை வரக்கூடிய அந்த கெடுபலன்கள் கூட உங்களுக்கு சிறிய அளவில் இருக்கும். இல்லை அதை எளிமையாக நீங்கள் கடந்து செல்வதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதை எளிமையாகவும் நீங்கள் கடந்து சென்று விடுவீங்க அப்படின்னும் சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த காலம் உங்களுக்கு பல வகைகளில் வந்து நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்க பெறுகிறது அப்படின்னு நான் சொல்லலாம். அதே மாதிரி உத்தியோகமாகட்டும், இல்லை நீங்கள் ஏதாவது தொழில் பண்ணுறீங்க, இல்லை ஏதாவது வியாபாரம் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அதில் உங்களுக்கு பல வகைகளில் பார்த்தோம் அப்படின்னா நன்மைகள் ஏற்படலாம். உங்களுடைய உத்தியோகத்தில் வந்து நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும், ப்ரமோஷன் கிடைக்கலாம், இல்லைன்னா நீங்கள் விரும்பிய இடமாற்றம் கிடைக்கலாம், சம்பள உயர்வு, ஊதிய உயர்வு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நல்ல நல்ல விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய உத்தியோகம் ரீதியாக நீங்கள் அடைய பெற்றாலும் வேலை சுமை அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். ஏன்னா அதில் ஒரு எந்தவித மாற்றமும் கிடையாது, வேலை சுமை இருக்கத்தான் செய்யும். அதற்கு நிகராக நீங்கள் பணிபுரிய வேண்டியதாக இருக்கும். இந்த நேரத்தில் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த வாய்ப்புகளை நீங்கள் சரியாக உங்களுடைய உத்தியோகத்தில் நீங்கள் பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா உங்களுடைய திறமையை நீங்கள் வெளிக்காட்டக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு மேலும் மேலும் உத்தியோகம் ரீதியாக நிறைய நல்ல பலன்கள் கிடைக்கும். அதனால் கிடைக்கக்கூடிய சிறு வாய்ப்பாக இருந்தாலும், ஒரு கடுகளவு வாய்ப்பாக இருந்தாலும் அதை சரியாக உத்தியோகஸ்தர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்க. அதே மாதிரி பெண்கள் ஆகட்டும், பெண்களுக்கு இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்ற இறக்கமான காலம். எல்லாத்துலேயும் கொஞ்சம் உஷாராக இருங்க. யாருக்கிட்டையும் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து பகிர்ந்து கொள்ளாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. உங்களுடைய குடும்ப விஷயமாகட்டும், தனிப்பட்ட விஷயமாகட்டும், உத்தியோகம் சார்ந்தோ இல்லை அலுவலகம் சார்ந்தோ, உங்களுடைய வேறு ஏதாவது ஒரு விஷயமாகட்டும், எதுவாக இருந்தாலும் பிறரிடம் பகிர்ந்து கொள்ளாதுங்க. அது நெருங்கிய தோழிகளாக இருந்தாலும் சரி, பகிர்ந்து கொள்ள வேண்டாம். என்னன்னா என்ன அப்படின்ற அளவுக்கு நீங்கள் எல்லாரிடத்துலையும் நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம். அதனால்
அதனால் கொஞ்சம் உஷாராக நடந்து கொள்ளுங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாகவே இருக்க பெறப்போகிறது. மாணவர்களுக்கு நினைச்சபடி நடக்குங்க. அவர்கள் விரும்பிய அனைத்துமே இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். பெற்றோர்களினுடைய ஆதரவும் ஆசிரியர்களினுடைய ஆதரவும் மாணவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு கூடுதலாகவே இருக்க பெறுகிறது. மொத்தத்தில் இந்த காலம் பல வகைகளில் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படிங்கிறது கூடுதல் சிறப்புக்குரியது அப்படின்னும் சொல்லலாம்.